விளையாட செய்ய விடும் தெரியுமா? இப்படி என்றால் அங்கே சந்தானத்தாலையும் கோலமிட்டு இப்படி பத்துகள் ஒரு காலத்தில் தமிழ்ந்து கீழே விழுந்தது இல்லையே. நாட்டுக்கு ஒரு தேங்குகள் வந்து விடமா என்பதை எப்படி மனம் கலக்குகிறதப்பா, மனம் கலக்குகிறதப்பா. அப்படியா? அப்படி என்றால் பந்து எடுத்தவர்கள் ஏன்னா இது மட்டுமா இந்த தங்கக்கு நெஞ்சு விட நாட்டில் எப்படி எல்லாம் இருக்கிறது தெரியுமா? எனக்கு சருதை தலகணியா மனம் எப்படியோ கலந்துகிறதப்பா, மனம் துடித்து கொண்டு இருக்கிறதப்பா. ஐயோ அம்மா, 2 முறைகளும் பந்துகள் தவிர்த்து கீழே விழுந்து விட்டதுக்கா? இல்லம்மா, இல்ல இது ஒரு வெள்ளி விளையாட்டுக்கோ இல்லை நம்முடைய 5 பேத்துக்கு தீங்குகள் வந்து நேர்ந்து விடமா என்பதை என்னுடைய மனம் கலங்குகிறதப்பா, என்னுடைய மனமே கலங்குகிறதப்பா. அம்மா அப்படியா? கங்கை 3 முறை என்று சொல்வார். அப்படி என்றால் 3ஆவது முறை பந்துகளை விளையாடுவோம் என்பதை தாங்கள் வைக்கின்றீர்கள். ஆகட்டும். விலை அடையிலே
என்னமா செய்வது? என்னுடைய மனமே கலங்குகிறப்பா. இந்த பாவை இதயத்தில் ஒரு இடி விழுந்தது போல இருக்கிறதப்பா. இந்த சண்டாளி பாவை இது இந்த நேரத்திலே இதயத்தில் ஒரு இடி விழுந்தது போல இருக்கிறதப்பா. என்னமா கெட்ட கலப்போம் இல்லை, என்னுடைய நெல்லு வளநாட்டுகளில் ஒரு தீங்குகள் வந்துவிடுமா என்பது மனம் கலங்குகிறதப்பா. 3 முறைகள் பந்துகள் தவழ்ந்து கீழே விழுந்துட்டது. இந்த பாவை சண்டாளி பாவி பந்துகள் 3 முறைகள் தவழ்ந்து கீழே விழுந்துட்டப்பா. என்னமா செய்வது? அம்மா சகோதரர்களே, அம்மா இதுபட்டமா எனக்கு இந்த நேரத்திலே ஒரு காலமும் எனக்கு நித்திர சோகம் வந்ததே இல்லை. எனக்கு நித்திர சோகம் வந்ததே இல்லை இல்லை என்று எனக்கு நித்திர சோகம் ஒன்று தாக்க முடியவில்லை. என்னுடைய பஞ்சனையை தாங்கள் அலங்காரம் செய்து கொள்வார்கள், அலங்காரம் செய்வார்கள். என்னுடைய பஞ்சனையை படுத்து நான் நித்திர செய்ய வேண்டுமா? என்னுடைய மனமே கலக்குகிறது. நித்திர சோகம் ஒன்று தாக்க முடியவில்லைப்பா, தாக்க முடியவில்லையே. என்னுடைய பஞ்சனையிலே படுத்து நான் நித்திரை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அருகிலே தாங்கள் நிற்க வேண்டும். எனக்கு தாலாட்டு பாட்டுகள் பாட வேண்டும். என்னுடைய அருகிலே தாங்கள் நிற்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. என்னுடைய மனமே படபடன்று துளைத்து கொண்டே இருக்கிறதப்பா. என்னுடைய அருகிலே தாங்கள் நிற்க வேண்டும். நித்திரை போகலாமா? நித்திரை போ சித்திர புண்கட்டினிலே நித்திரை போ. 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 முட்டுவா முழுரமே நித்திரை போ முதலான அணி முட்டே நித்திரை போ. முத்தையன் கண்மணியே நித்திரை போ முதலான அணி முட்டே நித்திரை போ. கட்டி கரும்பே நீதான் நித்திரை போ கனவுள்ள சிங்கரும்பே நித்திரை போ. ஆராரிராரிராரோ ஆராரிரோ ஆராரிராரிராரோ ஆராரிரோ. வெள்ளார தங்கையாரே நித்திரை போ விளம்மா தங்கையாரே நித்திரை போ. ஆராரிராரிராரோ ஆராரிரோ ஆராரிராரோ ஆராரிரோ. நித்திரை போகலாமா? நித்திரை போ சித்திர புண்கட்டினிலே நித்திரை போ. முட்டு மூடுறமே நித்திரை போ முதலான அணி முட்டே நித்திரை போ. ஆராரிராரிராரிராரிரோ ஆராரிராரிராரிரா. ஆரிராரிராரிராரிரோ ஆராரிராரிராரிரோ ஆராரிராரிராரிரோ ஆராரிராரிராரிரோ. தலையுறு கால்வளைகள் பொன்னரையும் செப்பதைகள் தலையொரு கால்வளையே செந்தரையில் கற்பனைகள் வெறுத்து ஒப்பனையாக. தலையுறு கால்வளைகள் செப்பதைகள் செய்யவென்று ஒப்பனையாக. தலையொரு கால்வளைகள் பொன்னரையில் கற்பனைகள் வெறுத்து ஒப்பனையாக.
தலைவனோட கிரி மலைவனோட ஐயா, நாங்கெல்லாம் மேநாட்டு தலைவர் கால்வரைகள் என்று சொல்லப்பட்டவர்கள். ஐயோ நாங்கள் இந்த மேநாட்டை ஆண்டு வருகிறோம். ஆனால் அந்த நெல்லூர் நாட்டை ஆண்டு வரக்கூடிய பொன்ன செங்கர் அத்தாவிளை வீரவாக என்று சொல்லப்பட்டவர்களோ எங்களுக்கு முன்னும் மாறி பின்னும் மாறியாகவே இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னவர்களை எப்படியாவது நாங்கள் கொள்ள வேண்டும். அந்த நெல்லூர் நாட்டை நாங்கள் கைப்பற்றி ஆள வேண்டும். தம்பி, இதுவரையிலும் நம் அந்த பொன்ன செங்கரை எந்த காரியத்திலும் வெல்ல முடியவில்லை. அதாவது அவர்களை எப்படியும் வெல்ல வேண்டுமே தம்பி. ஆனால் நான் சிறு வயதிலே சிறு வீர விளையாட்டுகள் விளையாண்டோம். விளையாட்டிலே மல்யுத்தம், கபடி போட்டி, சேவல் கட்டி சண்டை, அத்தனை போட்டிகளிலும் அந்த விளையாட்டு ஆடக்கூடிய பொன்ன சங்கர் ஹத்தாவுள்ள வீரமாக அனைவருமே வெற்றி கண்டு விட்டார்கள். சின்னம்மா அண்ணா, அதன் பிறகு நாம் அவர்களை வெல்ல முடியவில்லை. காரணம், அவர்கள் வீரர்கள் போல் நடந்து கொண்டார்கள். நாம் அவர்களிடத்தில் தோல்வியை கண்டுவிட்டோம். அது மட்டுமில்லை, அந்த சண்டையாளர்கள் நம்முடைய வீரர்களுக்காக எடுத்து வந்த பன்றியை கொண்டு விட்டார்கள். சதிகாரர்கள் அந்த கொடியவர்களை எப்படியாவது கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நாட்டை ஆள்வதற்கே நாம் மரியாதைக்குரியவர்கள் ஆகிவிடுவோம் தம்பி. உண்மைதான் அண்ணா. உண்மைதான். அன்னவர்களை எப்படியும் கொள்ள வேண்டுமே. என்ன செய்வது தம்பி? நாம் எப்படி இந்த நல்ல வெங்காரை நாம் சிறையெடுத்து வர வேண்டும். சிறை எடுக்கணும். உண்மைதான். இல்லாவிட்டால் இந்த நாட்டை ஆள்வதற்கு நாம் மன்னரே அல்ல. அதனால் அந்த கொடியவர்களை நாம் கொண்டு விட வேண்டும். தம்பியை கொண்டு விட வேண்டும். சண்டாளர்கள் நம்முடைய தங்கை வீரங்கால் வளர்த்து வரக்கூடிய அந்த பன்றை கொண்டு விட்டார்களே மடையர்கள். இனிமேல் அன்னவர்களை விட்டு வைக்க கூடாது. ஏதாவது தந்திர சூழ்ச்சியமாக அன்னவர்களை நாம் கொண்டாக வேண்டும். தம்பியை கொண்டாக வேண்டும். ஆகட்டும். பலிக்கு பலி வாங்குவோம் அந்த பட்டூர் கோட்டையிலே. அந்த பள்ளிக்கு பாறை வாங்குவோம் அந்த பட்டூர் கோட்டையிலே. அந்த பலிக்கு பலி வாங்குவோம் அந்த பொன்ன சங்கரத்தனை வேறு. பள்ளிக்கு பாறை வாங்குவோம் அந்த பட்டூர் கோட்டை தன்னை. ஐயா பறந்தாலுமே எவனை இருந்துட்டே மாக்க வேண்டும். ஐயா பறந்தாலுமே தம்பி இருந்துட்டே மாக்கிடுவோம். அந்த ஐயா பறந்தாலுமே அவர்களை இருந்துட்டே மாக்க வேண்டும். ஐயா பறந்தாலுமே தம்பி இருந்துட்டே மாக்கிடுவோம். அந்த ஏழு சுத்தி கோட்டை எல்லாம் எனது காலனாலே எட்ட வேண்டும். அந்த ஏழு சுத்தி கோட்டை எல்லாம் எட்ட வேணும். அந்த ஏழு சுத்தி கோட்டை எல்லாம் எனது காலனாலே எட்ட வேண்டும். ஏழு சுத்தி கோட்டை எல்லாம்
நமது நாடு என்ன? கொங்கு நாடு. கோடு 32. வெற்றி நாடு, வேங்க நாடு, கொங்கு நாடு, மலைநாடு, தரைநாடு, தட்டைய நாடு என்று சொல்லப்பட்ட 54 நாட்டர்கள் படையெடுத்து செல்ல வேண்டும். அவர்களை வெட்ட வேண்டும். அவர்களை பட்டிற்காட்டிய இடி இடி என்று இடிக்க வேண்டும். தம்பி, இருந்த போதிலும் நாம் எத்தனையோ முறை படையெடுத்து சென்றோம், ஒன்றாக வேண்டும். அதனால் நம்முடைய நாட்டிலே சூழ்ச்சியிலும் தந்திரத்திலும் மிக மிக வல்லவன் யார் என்று தெரிய வேண்டும். யாராவது இருக்கின்றார்களா? அண்ணா, யோசித்து பார்த்த வரையில் சக்கர திருக்கரம் மைக்கொழுந்து மாறுவந்த செம்பவன் ஆசாரிதான். தந்திரத்தில் வல்லவன், சூழ்ச்சியில் வல்லவன். அவனைத்தான் அனுப்ப வேண்டும். என்ன? அந்த மனத்தில் தூதுவனாக அனுப்ப வேண்டும். அண்ணா, என்ன சக்கரத்திற்கு ஒரு மாணிக்க தட்டாத்தி வட்டெடுத்த வரிக்கிழந்து மாற்றத்த செம்பகுல ஆசாரியார் வந்தான். உண்மைதான். சூழ்ச்சியிலும் தந்திரத்திலும் மிக மிக வல்லவன். அன்னவன் தான் பொருத்தமானவன் என்று சொல்கின்றீர்களா? உண்மைதான். ஆகட்டும். அப்படியானால் அன்னவனை உடனே இந்த தலைவர் காளிமன்னன் அழைத்து வர வேண்டும். ஆகட்டும் அண்ணா. அவன் இங்கு வர வேண்டுமானால் அன்னவனுக்கு லிகிதம் அனுப்ப வைக்க வர வேண்டும். உண்மைதான். உடனே அன்னவனுக்கு லிகிதத்தை அனுப்புங்கள் தம்பி. ஆகட்டும் அண்ணா. ஆகட்டும். ஆகட்டும். அனுப்புங்கள். மாசாரி வந்தேனே, கத்தாடு வந்தேனே, செப்பகுல மாசாரி வந்தேனே, கத்தாடு வந்தேனே, செப்பகுல மாசாரி வந்தேனே, கட்டு காவடி வருவது
வந்தனே